வணக்கம், நான் கோகுல் பிரசாந்த். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ராடே ட்ரெண்டை மேனுவலாக எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் ஒரு மேனுவல் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் அண்ட் ஜஸ்ட் சார்ட்டை வச்சு மட்டும் கேண்டில்ஸ்டிக் சார்ட், ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் இந்த வேல்யூஸை மட்டும் வச்சு எப்படி சார்ட் அனலைஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முக்கியமாக நிஃப்டி அதோட மொமெண்டம் அண்ட் இன்ட்ராடே ட்ரெண்ட் ப்ரெடிக்ஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்லி தன்னுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு செட்டிங் இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கே கேன்வாஸில் பார்த்துட்டிங்கன்னா செஷன் பிரேக்குன்னு இருக்கும், சரிங்களா? இந்த டாப் ரைட் ஹேண்ட் கார்னரில் செஷன் பிரேக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதை ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இப்போ நமக்கு இந்த செஷன் பிரேக் என்ன காட்டுதுன்னா, ஒரு ட்ரேடிங் டே எங்கே முடியுது, எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நமக்கு பிரேக் பண்ணி ஈஸியாக காட்டிடும், சரியா? ஓகே, இன்றைக்கி 22 மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு, ட்ரேடிங் ஹவர்ஸ் தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, ப்ரீவியஸ் டே ஹையையும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ஜஸ்ட்டு ஹை லோஸ், இது எப்படி ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் இந்த வேல்யூவை வச்சு எப்படி ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்குறோம், சரியா? ஜஸ்ட் ப்ரீவியஸ் டே ஹையை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம், ப்ரீவியஸ் டே லோவை மார்க் பண்ணிக்கிறோம். மார்க்கெட் ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் அது டவுன் ட்ரெண்ட், ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் அது அப் ட்ரெண்ட். சிம்பிள் கான்செப்ட். அப்போ இதுக்கு கீழே கிடைக்கக்கூடிய செல்லிங் என்ட்ரியில் உங்களுக்கு அக்யூரசி ஹையாக இருக்கும், சரிங்களா? அங்கே நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோன்னா நம்ம டார்கெட்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதுவே ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகுதுன்னா நமக்கு பையிங் என்ட்ரி கிடைக்குது. அப்படிங்கும்போது நம்ம டார்கெட்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் அக்யூரசி ரொம்ப அதிகமாக இருக்கும், சரியா? இல்லை ப்ரோ, ரெண்டுக்கும் நடுவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான், மேலேயும் இல்லை கீழே இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் நடுவில் நின்றுக்கிட்டு இருக்கு, சரியா? இப்போ நமக்கு கீழே, அதாவது ப்ரீவியஸ் டே லோ இங்கே இருக்குது, கீழே ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா டாப் வரையும் போகும், மேலே ரிஜெக்ஷன் ஆகிடுச்சுன்னா இங்கே பாட்டம் வரை வரும், சரிங்களா? இதுலேயே நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசன்ஸ் கிடச்சிருச்சு, ட்ரெண்டையும் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல கண்டிஷன் கிடச்சிருச்சு. ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் ஹை லோஸை மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் இல்லை. இப்போ எந்த ஒரு இண்டிகேட்டர்னு எடுத்துக்கோங்களேன், இப்போ சிபிஆர் இருக்கட்டும், இல்லை எனி மூவிங் ஆவரேஜ், எல்லாத்துக்குமே என்னென்னா நம்பர்ஸ் தான் வேணும். இந்த நம்பர் என்னென்னா ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் இந்த வேல்யூஸஸ் தான் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த இண்டிகேட்டர் எல்லாமே ஒர்க் ஆகுது, சரிங்களா? அதை நம்ம மேனுவலாக என்ன பண்ணுறோம், ஈஸியாக நம்ம அனலைஸ் பண்ணுறோம், சரியா? ஓகே, எப்படி உங்களுக்கு ப்ரீவியஸ் டே ஹை லோஸ் சப்போர்ட் அண்ட் ரெசன்ஸாக அண்ட் ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுதோ, அதே மாதிரி தான் இன்னும் தள்ளி போயிட்டிங்கன்னா அடுத்த லெவல்ஸும் உங்களுக்கு இங்கே பாருங்கள், இதோட டேஸும் இங்கே நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசன்ஸாக நெக்ஸ்ட்டு இங்கே இருக்குது அண்ட் க்ளோசிங் லெவல் இங்கே இருக்குது, சரிங்களா? இதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசன்ஸாக இருக்கும், சரியா? ஓகே, இப்போ மார்க்கெட் ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு. எவ்வளவு மூமெண்டம் கொடுக்கும், ஒரு நாளைக்கு நிஃப்டி எவ்வளோ ஏறலாம் இறங்கலாம், அதை தெரிஞ்சுக்கிட்டால் தானே நமக்கு ஒரு டார்கெட் வைக்கிறக்கோ, இல்லை நம்ம இதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டிசைட் பண்ணுறதுக்கோ கரெக்டாக இருக்கும். என்னோட அப்சர்வேஷனை பொறுத்த வரையில் ஒரு நிஃப்டிங்கிறது ஒரு நாளைக்கு 180லேருந்து 200 பாயிண்ட்ஸ் மொமெண்டம் தரலாம். இது ஒரு நார்மல் விக்ஸ் கண்டிஷனில் இருக்கிறது. நார்மல்னா ஒரு 14-15 அந்த ரேஞ்சில் விக்ஸ் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் 180லேருந்து 200 பாயிண்ட்ஸ். இப்போ விக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸை மென்ஷன் பண்ணுறேன். இந்தியா விக்ஸை பொறுத்தவரையில் 9-10 நின்றுக்கிட்டு இருக்கான், ஆல்மோஸ்ட் சிங்கிள் டிஜிட்டுக்கு போயிட்டான். அப்படிங்கும்போது இப்போ அதில் பாதி மூவ் ஆகிறதுக்கே மார்க்கெட் ரொம்ப சிரமப்படுது. நீங்கள் ஜஸ்ட்டு எடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் அப்படியே மெஷர் பண்ணுறேன் ஒவ்வொரு நாளோட ஹை லோ என்னென்னு. இது 19th ஹை அண்ட் லோ 140 பாயிண்ட்ஸ் தான் மூவ் ஆகிடுக்கு, சரிங்களா? அதுக்கு முன்னாடி நாள் நமக்கு 120 பாயிண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நாள் 72 பாயிண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நாள் அப்படியே லோவையும் ஹையும் மார்க் பண்ணால் 190 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. ஓகே, டீசெண்டான நல்ல ஒரு பையிங் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நாள் பாருங்கள், ஹை டு லோ 90 பாயிண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நாள் 100 பாயிண்ட்ஸ். அப்போ இந்த மார்க்கெட் கண்டிஷனில் மார்க்கெட் உங்களுக்கு 100 பாயிண்ட்டோ 120 பாயிண்ட்டோ அவ்வளோதான் மூவ் ஆகுது. 180 பாயிண்ட் 200 பாயிண்ட் கூட ஒரு நாளோட மொமெண்டம் இருக்கிறது கிடையாது, சரிங்களா? இதுவே இந்தியா விக்ஸ் ஒரு நல்லா 18-20 அந்த ரேஞ்சில் போகுதுன்னா ஒரு நாளைக்கு நமக்கு 350 பாயிண்ட் போகலாம், 400 பாயிண்ட் போகலாம். நான் சொல்கிறது ஆவரேஜ் மொமெண்டம். ஏன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னா அன்றைக்கி 500 பாயிண்ட் போகலாம், 1000 பாயிண்ட்டும் கிராஷ் ஆகலாம், கரெக்டாக? நான் அந்த மாதிரியான
அன்நார்மல் மார்க்கெட் கண்டிஷனை பற்றி பேசல, நார்மல் மார்க்கெட் கண்டிஷனில் எப்படி மார்க்கெட் வந்து ஆவரேஜாக மூவ் ஆகலாம் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியா? சரி, இது வந்து ஒரு நாளைக்கு வந்து லோ விக்ஸ் கண்டிஷன் ரொம்ப 9ல் இருக்கும்போது நமக்கு வந்து 100 to 120 பாயிண்ட் போகுது. நார்மல் கண்டிஷன் 14-15 வந்துடுது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 180 பாயிண்ட் போகுது. சரி, இப்போ வந்து மார்னிங் தான் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து ஸ்கேல்பிங் பண்ணுவாங்க. இப்போ மார்னிங் அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில், அதாவது 9:15 9:45 மார்க்கெட் எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நீங்களும் எடுத்து பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி செஷன் பிரேக் போட்டுக்கோங்க. அண்ட் வந்து அந்த நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் வந்து வருதா நீங்களே வந்து என்ன பண்ணலாம், அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு எடுத்துக்கோங்க. எப்போவுமே மார்னிங் 9:15 9:45 அந்த ஆஃப் அன் ஹவர் ரொம்ப முக்கியமான சமயம். அதுவும் முக்கியமாக இன்ட்ராடே ட்ரேடர் வேகமாக ட்ரேட்ஸ் முடிக்கணும். ஸ்கேல்பர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து பெரிய பெரிய லாட்ஸ் போட்டு ட்ரேட் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான சமயம். அந்த இடத்துல மார்க்கெட் வந்து மார்னிங்கே 50 to 80 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிடும். சரிங்களா? 50 80 புள்ளிகள் மூவ் ஆகிடும். தென் வந்து நமக்கு அந்த 180 பாயிண்ட்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, 180 பாயிண்ட் அப்படிங்கும்போது ஃப்ரெஷ் மொமெண்டம் ஒன்றையும் மேக்ஸிமம் ஒரு 100 பாயிண்ட்ஸ் போகலாம். சரியா? இங்கே பாருங்கள், லோ டு ஹை மென்ஷன் பண்ண 80 பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கேண்டலில் போயிடுச்சு. சரியா? அதுக்கு ப்ரீவியஸ் இதை பாருங்கள், ஃபர்ஸ்ட் கேண்டில் இன்னைக்கு 80 பாயிண்ட்ஸ் போயிடுச்சு. சரியா? 9:45 வரை பார்த்தா 120 பாயிண்ட்ஸ் போயிட்டு அப்படியே கன்சால்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டா பாருங்க. 120 பாயிண்ட்ஸ் கரெக்டாக பாருங்க, லோ டு ஹை இன்னைக்கு எடுத்துட்டோம்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 120 பாயிண்ட்ஸ் போயிட்டு கன்சால்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தென் அகெயின் ஹை பிரேக் பண்ணுது அப்படின்னா ப்ரீவியஸ் டே இங்கே பாருங்க, இன்னைக்கு வந்து மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு. இது வந்து ஹை, இது லோ, இது தென் இங்கே அகெயின் வந்து டுடே ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், நெக்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ரீவியஸ் டே ஹை வரையும் போகலாம். இதான் ரூல்ஸு. ஆர் வந்து இதை உடச்சி இது வந்து சப்போர்ட் எடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் டே லோ உடச்சி கீழே வந்துட்டானா நமக்கு வந்து டவுன் சைடில் அப்படியே டுடே லோவை பார்த்து இழுத்துட்டு வரான்னு அர்த்தம். சரியா? ஓகே, இப்போ வந்து அதுக்கு முன்னாடி நாள் பார்த்துடலாம். ஹை டு லோ மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா பாருங்கள் 70 பாயிண்ட்ஸ், இல்லை 80 பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கேண்டில் போயிருக்கு. இது 70 பாயிண்ட்ஸ். தென் ஃபர்ஸ்ட் கேண்டில் நமக்கு வந்து 70 பாயிண்ட்ஸ் போயிட்டான். அதுக்கப்புறம் ஃபுல் டே மார்க்கெட் ட்ரேட் ஆகிடுக்கு. எவ்வளோ ஃப்ரெஷ் மூமெண்டம் கொடுத்துருக்குன்னா 67 பாயிண்ட் தான் போயிடுது. தெரியுதா? ஃபர்ஸ்ட் கேண்டில் 9:15 9:30 உங்களுக்கு எவ்வளோ 70 பாயிண்ட் போயிடுச்சு. 19th சரியா, 19ஆம் தேதி. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் டே மார்க்கெட் வந்து 9:30 3:30 வரை ட்ரேட் ஆகி அதனால 67 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கேண்டில் மூமெண்டம் அதனால வந்து பிரேக் கூட பண்ண முடியல. சரியா? ஓகே, இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் கேண்டில் நமக்கு வந்து 56 பாயிண்ட் போயிருக்கு. தென் ஃப்ரெஷ் மூமெண்டம் பார்த்துட்டோம்னா 65 பாயிண்ட்ஸ். உங்களுக்கு நல்லா தெரியும், இன்ட்ராடே பண்ணுறவங்க எங்கே ஸ்கேல்பிங் பண்ணால் ப்ராஃபிட் பண்ண முடியும். மார்னிங் அந்த ஓப்பனிங் அந்த 9:45 நீங்கள் ஒரு ஸ்கேல்பிங் எடுக்கிறீங்கன்னா மொமெண்டம் உடனே நமக்கு நான் என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு டார்கெட் வைக்கிறீங்க, இல்லை டார்கெட்டோ ஸ்டாப் லாஸோ, நமக்கு வந்து அதுக்கு தானே ட்ரேட் பண்ணுறோம். ஒன்று டார்கெட் போகணும், இல்லை ஸ்டாப் லாஸ் வரணும். அரைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இப்போ பாருங்கள், கரண்ட்டாக மார்க்கெட் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1 2 3 4 5 5 கேண்டில் கிட்டத்தட்ட வந்து 1.25 மணி நேரமாக மார்க்கெட் அரைச்சிக்கிட்டு இருக்கு. இது டிகேக்கு தான், அதாவது இந்த ப்ரீமியமோட கரைச்சலுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நீங்கள் அந்த மார்னிங் 9:40 9:50 9:40 ட்ரேடை முடிச்சிட்டிங்கன்னா தான் நமக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்கேல்பர்ஸ் வந்து அவங்களோட ட்ரேடுக்கு பெட்டராக இருக்கும். தென் அதுக்கு முன்னாடி நாள் பாருங்கள், லோ டு ஹை அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் 52 பாயிண்ட். தென் அப்புறம் ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு வந்து 21 பாயிண்ட் தான் போயிருக்கு. ஒவ்வொரு கேண்டில் நீங்கள் பார்க்கலாம். சம் டேஸ் இது வந்து ஒரு ட்ரெண்டிங் டே. சரிங்களா? ட்ரெண்டிங் டே நான் சொன்னேன் இல்லைங்களா, 180 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸ் போகலான்னு. அது ஒரு ட்ரெண்டிங் டே. அந்த ட்ரெண்டிங் டேக்கு வந்து நமக்கு 190 பாயிண்ட் போயிருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்டிங் 3 கேண்டில் பாருங்கள், அந்த 9:15 9:45 85 பாயிண்ட்ஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இனி ஒரு 100 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மார்னிங் அந்த வந்து ஒரு 80 பாயிண்ட்ஸ் வந்து அந்த 9:15 9:45 போயிடும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாகவே என்ன ஆகும், ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஒரு ட்ரெண்டிங் டேவாக இருக்குன்னா போகலாம், நார்மல் மார்க்கெட் கண்டிஷன். சரியா? இது நான் ஆவரேஜ் மொமெண்டம் பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்கல, திடீர்னு ஏதோ நியூஸ் வந்துச்சு 3% நிஃப்டி போகுது, 5% நிஃப்டி விழுகுது, அதெல்லாம் வந்து அன்நார்மல் மார்க்கெட் கண்டிஷன். நான் நார்மல் மார்க்கெட் கண்டிஷனை பற்றி மொமெண்டம் பேசிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு ட்ரெண்டை எப்படி எளிமையாக வந்து ஹை லோஸை வச்சு வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். தென் நிஃப்டியோட மொமெண்டம் வந்து எப்படி இருக்குது, அதே ஹை லோஸ் வச்சு தான். சரியா? ஜஸ்ட் நீங்கள் வந்து நான் சொன்ன இந்த விஷயங்களை வந்து தேடி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து நமக்கு வந்து ஒரு நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்க போகிறீங்க, மார்க்கெட் அங்கே இன்றைக்கி வந்து நகருமா நகராதா, இன்னும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து போகலாம் அப்படிங்க தெரியல. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து
சில ட்ரேடர்ஸ் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் டார்கெட் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. 100 பாயிண்ட்ஸில் வந்து 150 பாயிண்ட்ஸ் கூட வந்து டார்கெட்ஸ் வந்து வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அப்படிங்கும்போது மார்க்கெட் மொமெண்டம் கொடுத்தா தான் அது போகும். இல்லை நகராது, ஹைஸோ லோஸோ பிரேக் ஆகலைன்னா அது வந்து நமக்கு வராது, நமக்கு டார்கெட்டும். அதுக்கும் உங்களுக்கு யூஸாக இருக்கும். அண்ட் வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தானுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.